அதே மாதிரி நிறைய பேருடைய சந்தேகம் என்னென்னா, இந்த மாதிரி சிமெண்ட் ஷீட்டு மேலே போட முடியுமா அப்படின்னு சந்தேகம் இருக்குது. இதுக்கு பல ஆல்டர்னேட்டிவான முறைகள் இருக்குது. என்னென்ன முறைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிமெண்ட் ஷீட்டுக்கு கீழே இருக்கிற ஸ்ட்ரக்சரு ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அதை ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அதை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி மினி ரெயில்ஸ் இருக்குது. அந்த மினி ரெயில்ஸை அந்த சிமெண்ட் ஷீட்டுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரூஷன் கொடுத்து வெளியில் கொண்டு வந்து அதில் வெல்டு பண்ணிடுறோம். அப்போ டைரெக்டாக சோலார் பேனல் வந்து சிமெண்ட் ஷீட்டு மேலே உட்காந்து உடையாது. அதே நேரத்தில் சோலார் பேனலுக்கும் சிமெண்ட் ஷீட்டுக்கும் ஒரு 2 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி நாங்கள் வெல்டு பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துட்றோம். இட வசதி இல்லாத இடத்துலையும் அதிகமான டினாமினேஷன், உதாரணமாக ரொம்ப கொஞ்சம் தான் இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 700 வாட்ஸு 730 வாட்ஸ் பேனல் போட்டு நம்ம சோலார் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சோலார் போடும்போது நிச்சயமாக நீங்கள் சோலார் போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 100% உங்களுக்கு பில்லு குறையுங்கிற உத்தரவாதத்தை நாங்கள் தரோம். அதில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் அதை முழு பொறுப்பு எடுத்துக்கிறோம். உங்களுடைய பில்லு குறைய வைக்கிறது தான் எங்களுடைய முழுமையான வேலை. அதுக்கு 100% அஷ்யூரன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். அது எது வந்தாலும் நாங்கள் முழுமையான தீர்வுகளை உங்களுக்கு கொடுக்குறோம். அது வரல அப்படின்னா முழு பொறுப்பு எங்களுடைய இது. அதேமாதிரி கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, 5 வருஷம் காம்ப்ரிஹென்சிவ் மெயின்டெனன்ஸ்னு சொல்கிறாங்க. 5 வருஷம் இந்த சோலார் சிஸ்டம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இயங்கிக் கொண்டு இருக்கிறதுக்கான பொறுப்பு எங்களுடைய பொறுப்பு, நிறுவனத்தோட பொறுப்பு.